ஏன் அவர் மீது இத்தகைய ஒரு சாதிய வன்முறை ஏவி விடப்பட்டது? பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் ஒரு இடத்திலே பேசிவிட்டார் என்பதற்காக அந்த இடத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை அளவுக்கு இங்கே சாதிய துவேஷம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருவருப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இங்கே ஒரு மனநிலையாக இருக்கிறது. திருமண விருந்திலே நெய் பரிமாறப்பட்டது என்பதற்காக தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் ஒழிக்கப்படாமல் ஒரு முன்னேறிய சமூகம் என்று நாம் நம்மை நாமே அழைத்துக் கொள்வதில் எந்த விதமான நியாயமும் இருக்க முடியாது. நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்வது சாதி இருக்கிறது, சாதி கொடுமை இருக்கிறது, தீண்டாமை இருக்கிறது என்பதை இப்போதாவது இந்திய சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அத்தனை பேரும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இந்தியாவில் சாதி தான் இருக்கிறது, சாதிய கொடுமை இல்லை, சாதிய முறைதான் இருக்கிறது. மக்கள் சாதியாக இருக்கிறார்களே தவிர யாரும் எவரையும் தீண்டாமை கொடுமை செய்வதில்லை. தீண்டாமை இந்த நாட்டில் மண்ணிலிருந்தே ஒழிந்து விட்டது என்று SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய முன்னெடுப்புகளை தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் முன்னெடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நேற்றைய தினம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய மேலவையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தனக்கு நேர்ந்த கொடுமையை அவர் அங்கே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நான் தலித் என்கிற முறையில் யாரிடமும் எந்த பாதுகாப்பையும் நான் கோரவில்லை, எந்த உதவியும் இதுவரை கோரவில்லை. ஆனால் நீங்கள் நான் பேசிய இடத்திலே நான் தீண்டத்தகாதவன் என்று சொல்லி தீட்டு கழித்து என்னை தீண்டத்தகாதவன் என்று உணர வைத்து விட்டீர்கள் என்று வேதனையோடு சொன்னதோடு, நீங்கள் எப்படி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப் போகிறீர்கள் என்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்கே அவர்கள் பிஜேபி தலைவர்களை பார்த்து நாடாளுமன்றத்திலேயே இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இதுதான் நாடாளுமன்றத்திலே இப்படி கேள்வியை கேட்க வேண்டிய நிலைமையில்தான் இந்த நாடு இருக்கிறது என்று சொன்னால் நம் நாட்டினுடைய கிராமப்புறங்கள் எவ்வாறு இருக்கிறது? ஏன் அவர் மீது இத்தகைய ஒரு சாதிய வன்முறை ஏவி விடப்பட்டது? கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்திலே நைனிடா மாவட்டம் ஹல்துவார் என்கிற ஒரு இடத்துல ராம்லீலா மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்திலே அவர் பேசுகிறார். 8ஆம் தேதி பேசிவிட்டு அவர் திரும்பி வந்து விடுகிறார். 10ஆம் தேதி 2 நாள் கழித்து அந்த இடத்துல ஒரு யாகத்தை நடத்தி, சுத்திகரிப்பு என்கிற பெயரால் ஒரு யாகத்தை நடத்தி கங்கை நீரை கொண்டு வந்து அந்த இடத்திலே தெளித்து அந்த இடத்தை சுத்தம் செய்திருக்கிறார்கள், சுத்திகரிப்பு செய்திருக்கிறார்கள். கொடும்பாதகத்தை செய்த அமைப்பினுடைய பெயர் ஸ்ரீராம் சேனா. அந்த அமைப்பினுடைய தலைவர் பாண்டே இந்த செய்தியை மறுக்கவில்லை. நாங்கள் சுத்திகரிப்பு செய்தோம் என்று சொல்கிறார். ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் ஒரு இடத்திலே பேசிவிட்டார் என்பதற்காக அந்த இடத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை அளவுக்கு இங்கே சாதிய துவேஷம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது? இந்தியாவில் நாம் பார்க்கிறோம், ஒரு சாதாரணமாக தன்னுடைய சுயத்தில் வாழக்கூடிய ஒருவரை அவர் எதற்காகவும் மற்றவருடைய உதவி எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் தன்னுடைய சொந்த காலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை அவர் தீண்டத்தகாதவர் என்று சொன்னால் அவர் மீது ஒவ்வாமையோடு நடந்து கொள்ள வேண்டும், அருவருப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இங்கே ஒரு மனநிலையாக இருக்கிறது. ஒரு கிராமத்துக்கு பேருந்து வருகிற பேருந்து அந்த சேரி வரை அல்லது காலனி வரை அவர்கள் குடியிருக்கிற பகுதி வரை சென்று திரும்பக்கூடாது என்று பேருந்துகள் நிறுத்தப்படுகிறது. பேருந்து நிறுத்தங்களில் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் தலித்துகள் வந்து அமர்ந்து விடுவார்கள் என்பதற்காக பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிற நிழல் குடையில் இருக்கிற அமர்கிற பலகைகள், நாற்காலிகள் உடைத்து வீசப்படுகிறது. அவருடைய திருமணத்தில் அவர் அந்த புத்தாடைகள் அணிந்து கொண்டார் என்பதற்காக தாக்குதல் நடைபெறுகிறது. அம்பேத்கர் அவருடைய காலத்திலே குறிப்பிடுகிறார், திருமண வீட்டில் ஒரு பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய திருமண விருந்திலே நெய் பரிமாறப்பட்டது என்பதற்காக தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அவர் சொந்தமாக நிலம் வாங்கியதற்காக, சொந்தமாக வாகனம் வாங்கியதற்காக, இப்படி அற்ப சொற்ப காரணங்களுக்காக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், தலித்துகள் தாக்கப்படுகிற சம்பவங்கள் தொடர்ந்து இந்த மண்ணில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதுவெல்லாம் ஒழிக்கப்படாமல்
ஒரு முன்னேறிய சமூகம் என்று நாம் நம்மை நாமே அழைத்துக் கொள்வதில் எந்த விதமான நியாயமும் இருக்க முடியாது. இன்றைக்கு கார்கே அவர்கள் அவமதிக்கப்பட்ட செயல் என்பது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்பதோடு மட்டுமல்ல, 84 வயது கார்கே அவர்களுக்கு. ஒரு நீண்ட காலமாக பொது வாழ்க்கையில் இருப்பவர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர், இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர். ஒரு நாடறிந்த தலைவரையே இந்த அளவிற்கு தீண்டாமையின் காரணமாக சாதி பாகுபாடுகளை அவர் மீது ஏவ முடியும் என்று சொன்னால் சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன ஆவது? எனவே நாங்கள் இந்த சம்பவத்தை வைத்து இந்த செயலை வைத்து நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்வது, சாதி இருக்கிறது, சாதி கொடுமை இருக்கிறது, தீண்டாமை இருக்கிறது என்பதை இப்போதாவது இந்திய சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடைபிடிப்பதெல்லாம் செய்கையெல்லாம் தீண்டாமையாக இருக்கும், ஆனால் தீண்டாமை இல்லை, சாதி இல்லை. எனவே SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்கிற முறையிலே இங்கே பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு காலம் கழித்து கூட இந்த நவீன சமூகத்தில் கூட மனிதர்கள் சமத்துவ சிந்தனையை ஏற்க மறுப்பது, மனிதனை மனிதனாக நடத்த மறுப்பது, சக மனிதனை மாண்புடன் கூடிய ஒரு மனிதனாக பார்க்க மறுப்பதெல்லாம் நாம் எங்கே இதையெல்லாம் போய் பேசுவது? இந்த சமூகம் இன்றைக்கு இன்னும் எந்த அளவுக்கு பண்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய செய்தி. எனவே இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட பாஜக பின்னணி கொண்டவர்கள் என்பதை இன்றைக்கு ஆணித்தரமாக தெரிகிறது. அந்த அமைப்பினுடைய ஸ்ரீராம் சேனாவுடைய தலைவர் பாண்டே என்பவர் சில மாதங்களுக்கு முன்பு வரை VHPயினுடைய தலைவராக இருந்தவர். பாஜகவினுடைய நிகழ்ச்சிகளை இன்று வரைக்கும் அங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருப்பவர். எனவே பாஜக பின்னணி கொண்ட ஒரு தீவிர வலதுசாரி அமைப்பான ஸ்ரீராம் சேனா என்கிற இந்த அமைப்பு இந்த நாட்டினுடைய ஒரு முகம் தெரிந்த தலைவர் மீத அவமரியாதையை, தீண்டாமை கொடுமையை அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். இது இந்திய சமூகத்திற்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அவமானம் என்கிற முறையிலே நாம் பார்க்கிறோம். இந்த குற்றவாளிகள் எவரும் தப்பித்து விடக்கூடாது. இவர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அத்தனை பேரும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக முன்வைக்கிறேன்.